Hi friends, welcome back to my special food. இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் அதுக்கு இங்கே 2 பாக்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை நம்ம எப்பவும் போல் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இங்கே நான் நல்ல வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம இதை கழுவி எடுத்துடலாம். அதில் அந்த வெதுவெதுப்பான தண்ணியில் அந்த மஷ்ரூமை சேர்த்துட்டு இப்படியே கழுவுனோன்னா அது மேலே இருக்க அந்த கருப்பாக உள்ளதெல்லாம் போயிடும் நமக்கு. நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் கட் பண்ணதெல்லாம் இங்கே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இதில் ஃப்ரெஷ்ஷான கர்டு ஒரு 4 டீஸ்பூன் கிட்ட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தயிரையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இது இப்படியே மூடி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்துட்டு இந்த கிரேவி செய்கிறதுக்கெல்லாம் தாளிக்கிற வரைக்கும் இது அப்படியே மூடி இருக்கட்டும். அப்புறம் எடுத்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். அடுத்து நான் இங்கே ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் 4 டீஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துட்டு 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நாம் இது கூட 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும் ஆயிலில். இந்த மசாலா தூள் அப்புறம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கட்டும். சீக்கிரம் வதங்கிறதுக்காக இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போவே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூம் எடுத்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மஷ்ரூமை சேர்த்து ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கும். அதனால் மஷ்ரூமை சேர்த்த உடனே தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகி வந்த பிறகு நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ வேக வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் உப்பு காரம்லாம் போதுமானு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது பாருங்கள், இவ்வளோ அளவுக்கு தண்ணி விட்டு மஷ்ரூம் நமக்கு கொஞ்சம் அப்படியே ரெடி ஆகிருக்கு. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்தா போதும், நிறைய சேர்க்க வேண்டாம். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம மூடி விசில் வச்சிடலாம். ஒரு விசில் மட்டும் விட்டோன்னா போதும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டால் போதும். ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணோன்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி அழகாக நமக்கு ரெடி ஆகிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பரான சிம்பிளான மஷ்ரூம் கிரேவி அழகாக நமக்கு இங்கே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மணி ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.